Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெட்ரூம் 3ல் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கப்புறம் பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, பெட்ரூம் 3 தான் இது. மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், அதுக்கப்புறம் இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். இதில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பேன். இது ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் வார்ட்ரூப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிளெயினாக ஒரு வால் இருந்தது வச்சுக்கோங்களேன், வால் டு வால் இன்னரில் வந்து நம்ம என்ன வேணும் மாற்றிக்கலாம். பட் என்னென்னா ஆல்ரெடி பில்டர் சைட்லேயே வந்து ஒரு டெப்த்து ஸ்பேஸ் வந்து வார்ட்ரூப் இங்கே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கும்போது அந்த ஸ்பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறம் ஒரு காட், அதுக்கப்புறம் லாஃப்ட், அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரூப் வந்து பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வார்ட்ரூப்போட டிசைன்லாம் எப்படி இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து இந்த ஃப்ளாட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஏன்னா ஒரு பெட்ரூமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த பெட்ரூம்லேயும் வந்து பண்ண சொல்லிடுறாங்க. அதனால தான் வந்து ட்ராயர்ஸ்ன்றது வந்து ரேண்டமாக வந்து கொடுக்காம ஒரு கேபினெட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஹேங்கிங் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே வந்து கம்ப்ளீட்டாகவே ட்ராயர்ஸ் வந்து நம்ம பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் 2 கேபினெட்ஸ் வந்தாலும் 3 கேபினெட்ஸ் வந்தாலும் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் பண்ணிடுவோம். இப்போது ட்ராயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 கேபினெட்ஸ் வருது அப்படின்னா 2 கேபினெட்ஸில் வந்து கொடுத்துருவோம். ஒரு கேபினெட்ஸ்ன்றது வந்து ட்ராவல் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ட்ராயர் வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ட்ரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து 3 கேபினெட்ஸ் இருக்கும். 2 கேபினெட்ஸ் தான் நம்ம ட்ராயர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கேபினெட்டில் வந்து பிளெயினாகவே வந்து செல்ஃப் தான் வந்து போட்டிருப்போம். கீழே வந்து எம்டியாகவே ஸ்பேஸ் வந்து விட்டுருப்போம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரூம் 3. இந்த பெட்ரூம் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேபினெட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த 2 கேபினெட்ஸ் தான் இதில் பண்ண முடியும். ஏன்னா இதோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வந்து உள்ளே வந்து கபோர்டே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டெப்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. டெப்த்து வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால கேபினெட்ஸ் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். உள்ளே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதில் வந்து எதுவுமே ஆல்ட்ரு பண்ண முடியாது. ட்ராவர்ஸ் வேணால் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ட்ராவர்ஸ் வந்து டிசைனாக வந்து கொடுத்துக்கலாம். பட் என்னென்ன தான் கொடுத்தாலும் ஸ்டோரேஜ் அண்ட் பேசும்போது ட்ராவர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளைனாக கொடுத்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ட்ராவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 2 கேபினெட்ஸ் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கிட்ஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தாலும் கூட திருப்பி இதே மாதிரி தான் ட்ராவர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் இந்த வீட்டில் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு டிசைன்ன்றது வந்து எதுவுமே வந்து நம்ம கொடுக்கல. இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலே வந்து லாஃப்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 2 செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் மேலே ஹேங்கிங் ஸ்பேஸ்க்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ட்ராவர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் மொத்தத்தில் வந்து 5 ட்ராயர்ஸ் இருக்கும். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ட்ராயர்ஸ் கிட்டே இருக்கும். ட்ராயர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி வந்து நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னென்னா ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கு வந்து லாஃப்ட் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் வந்து லாஃப்ட் யூனிட் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து ஸ்டடி யூனிட் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த சைடு வந்து ஒரு கேபினெட், கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரா வர்ற மாதிரி, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் வந்து கொடுத்துருக்கோம். புக்ஸ் அந்த மாதிரி செல்ஃப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் ப்ரொஃபைல் ஷட்டர் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ஆக்சுவலாக இந்த சைடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா இந்த சைடு வந்து காட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டு தான். இது பெரிய பெட் இருக்கும். பட் என்ன இது வந்து சிங்கிள் காட், ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் பிளான் பண்ணோம். பட் என்ன அந்த டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிடுறோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப், அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறம் வந்து காட், மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு வீடியோ வந்து தனித்தனியாக வந்து போடுறதோட
ஒரு பெட்ரூமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டுடுறோம். அது ஃபைனலாக வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து தனித்தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு பேசிக்காக ஸ்டோரேஜுக்காக தான் இது. பிளான் எல்லாமே ஸ்டோரேஜ் தான். நீங்கள் ஸ்டோரேஜ் வேணாம், டிசைன் வேணும் அப்படின்னா அந்த டிசைனை வந்து பண்ணும்போது ஸ்டோரேஜ் வந்து வராது. இப்போது இங்கேயே வந்து கிளாஸ் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டிசைனில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ்ன்றது வந்து ரொம்ப கம்மியாகிடும். நம்ம எப்போ வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணுறோமோ அப்போ வந்து டிசைன்ன்றது வந்து வராது. டிசைன் வந்து வேணும் அப்படின்னா ஸ்டோரேஜ்ன்றது வந்து வராது. அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சிங்கிள் பெட் இது. இந்த சிங்கிள் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் தான். அந்த பெட்டுன்றது வந்து இங்கே தான் வரும். இதுவும் முடித்ததுக்கப்புறம் கூட நான் வீடியோ எடுத்து தனியாக போடுறேன். ஓவரால் அவ்வளோதான். ஒரு பெட்ரூம் 3 கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இது, பெரிய சைஸ் வராது இது. இந்த பெட்ரூமோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் தான். அதனால தான் சிங்கிள் காட் வந்து இங்கே போடுற மாதிரி இருந்தது. இதோட இன்னர் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான். இது அவுட்ரு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரே கலர் வந்து கொடுத்துருப்போம். இந்த க்ரே கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல மட்டும் வரும். அது வந்து டோரோட ஷட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வரும்போது ஃபைனல் வீடியோ தான். அந்த வீடியோ வரும்போது கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.